ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பாண்டியன் ஸ்டோர் சீரியல். இன்றைக்கி ப்ரோமோ என்னென்னு பார்ப்போம். இங்கே பாண்டியன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவருடைய மகன் சரவணன் கல்யாணத்தை பற்றி ஃபீல் பண்ணி வெளியிலே நின்றுக்கிட்டே இருக்காங்க, வீட்டுக்கு வெளியிலேயும். அதனால் வந்து கோமதி வராங்க. ஏங்க இன்னும் எவ்வளோ நேரம் இந்த பணியில் வெளியில் நின்றுட்டே இருப்பீங்க? நாளைக்கு காலங்காத்தால் கடையில் எழுந்திச்சி போக வேண்டாமா? சீக்கிரமாக படுத்தா தானே காலையில் எந்திரிக்க முடியும். வாங்க உள்ளே வந்து படுக்க வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு வரேங்க கோமதி, நீ போ அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. நீங்கள் வாங்க வந்து படுக்க வாங்க, அப்போ தான் சீக்கிரம் எந்திரிக்க முடியும்ட்டு சரின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கரெக்டாக போகும்போது இங்கே வந்து மீனாவும் அவருடைய ஹஸ்பண்ட் செந்திலும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் தெரியாது, எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் அப்படிங்க. சும்மா என்னையே எப்போ பார்த்தாலும் குத்தம் சொல்லிகிட்டே இருக்காதீங்க. உங்கள் குடும்பத்துக்காக நானும் எல்லா இடத்துலையும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் அப்படி உங்களை யாரையும் நான் வந்து வேணுக்குன்னே போய் வந்து துன்புறுத்தலை அப்படின்னு சொல்லி மீனா இங்கே வந்து ஃபோர்ஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது எதையுமே செந்தில் காது கேட்காம கத்திக்கிட்டு இருக்காரு. இவங்க வந்து வெளியில் இதெல்லாம் கேட்டுறாங்க, பாண்டியனும் கோமதியும். என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம வீட்டில்? இப்போ எதுக்கு இவங்க ரெண்டு இப்படி சண்டை போட்டுருக்காங்க? செந்தில் எதுக்கு இவ்வளோ தூரம் கத்துறியா? என்னாச்சு? இப்போ எதுக்கு இவங்க ரெண்டு சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டே செந்தில் அப்படின்னு சொல்லி கதவை தட்டுறாங்க. பாண்டியன் வந்துட்டு கோமதி வந்துட்டு ஐயோ எதுனாலும் நம்ம காலையில் பேசிக்கலாமே, விடுங்க, இப்போ அவங்க ரெண்டு பேரும் எதுனாலும் பஞ்சாயத்து பண்ணி தீர்த்துக்கிடுவாங்கன்னே. என்ன சொல்கிற நீ? அவன் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இந்த கத்துறான், பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே கேட்க போலக்க ஊருக்கே கேட்குற மாதிரி கத்துறான். அதை போய் நீ என்னென்னு கேட்க வேண்டாங்கிற? செந்திலே கதவை தரடா, எதுக்கடா இப்போ அந்த பிள்ளைய போட்டு கத்திக்கிட்டு இருக்க? எதுக்கடா சண்டை போட்டுட்டு இருக்க? என்னடா உங்களுக்கு பிரச்சனை? கதவை தரடான்னு கத்துறாங்க. இதை வந்து செந்தில் காது கேட்டது. ஐயோ போச்சு, அப்பா வேறு வந்துட்டாரா அப்படின்ட்டு தலையில் கை வைக்கிறாரு. இவர் ஆனால் கதை திறக்காமல் உள்ளே இருக்காங்க. மீனாவும் போச்சு, பிரச்சனை பெருசாக போகுது அப்படின்ட்டு மீனா ரொம்ப ஷாக்கிங்கில் இருக்காங்க. ஆனால் கதை திறக்காமல் இருக்கிறதுக்கு இங்கே வந்து வெளியில் ராஜி கதிர் அவங்க இருக்கிற ரூமில் இந்த சத்தத்தை கேட்டு ராஜி எந்திரிச்சாங்க. கதிர் எந்திரிச்சு வெளியே கதை திறந்து என்னென்னு பார்க்க வராரு. இதில் மொட்டை மாடியில் தூங்கிட்டு இருக்க சரவணன் அவங்களுடைய மாமா பக்கத்தில் எழுப்பி விடுறாரு. என்னடா அது கூட விடிஞ்சிருச்சு, இருடா கொஞ்சம் தூங்குவோண்டனே. ஐயோ மாமா அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திருப்பி அவர் செந்தில்னு கத்துற சத்தத்தை கேட்டுட்டு அவங்க மாமா சொல்கிறாங்க, செந்தில் கூட உங்கள் அப்பா பேசவே மாட்டார், இப்போ என்னடா செந்தில் ரொம்ப பாசமாக கூப்பிட்றாரு அப்படிங்கிறாங்க. திருப்பி கொஞ்சம் ஐயோ பாசமாக கூப்பிடடா, ரொம்ப கோபமாக கூப்பிடாடா, என்னடா பிரச்சனை, ஏது பிரச்சனை, போச்சு கீழே ஏதோ பிரச்சனை நடக்குது போலுக்கு அப்படின்னு மாமா சொல்கிறாங்க. அவர் சரவணா வந்துட்டு வாங்க மாமா முதல் கீழே போய் என்னன்னு பார்ப்போன்னு. போச்சா இன்றைக்கி தூக்கம் போயிடுச்சா, இன்றைக்கி தூங்கினாப்புல தான் அப்படிங்க. நீங்கள் வா மாமா அப்படின்ட்டு கீழே போகிறாங்க. போய் கதிரை பார்த்துட்டு சரவணா கேட்குறாங்க என்னடா பிரச்சனைன்னு கண்ணு சைக்கிளே காட்டுறாங்க. தெரியாதுண்ணா எனக்கு, நானும் இப்போ தான் வந்தேன், அவர் கண்ணாலே பேசுகிறாரு. இவர் செந்தில் கதவை போட்டு தட்டுறாரு. என்னடா செந்தில் சண்டை போட்டானா? செந்தில் அப்படி ஒன்றும் சண்டை போடுற ஆள் கிடையாது. அப்புறம் என்ன அண்ணி அப்படி சண்டை போடுற ஆளாக கிடையாது? அப்படியா? அவங்களும் அப்படி ஒன்றும் கிடையாது, அவங்களும் ரொம்ப அமைதியானதான்னு கதிர் சொல்கிறாரு. ஆமாடா இவங்க ரெண்டு இருக்கிற சண்டையே வராது, இவர் என்னடா சண்டை போட்டாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு திருப்பி தட்டுறாரு. அதுக்கடுத்து ஒரு வழியாக கதவை திறந்துடுறாங்க. என்னடா என்ன நினச்சிட்டு இருக்க? இந்த பிள்ளையை நீ இதுக்காக தான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தியா? வந்தால் கொஞ்ச நாள்லேயே இப்படி சண்டை போடுறீங்க ரெண்டு பேருமே, என்ன ஏதுடா, என்ன விஷயம்டா, எதுக்கடா இப்போ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இவங்க சைலண்ட்டாகவே இருக்காங்க. இது வரைக்கும் உங்கள் அம்மாவுக்கு எனக்கு என்னைக்காவது சண்டை நடந்து பார்த்துருக்கீங்களாடா? நாங்களும் உட்காந்து கல்யாணம் பண்ண ஆள் தானடா, ஏன்டா நீங்கள் இப்படி சண்டை போடுறீங்க இப்போயும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அது வந்து நம்ம மீனா வந்து அவங்களுடைய தெரிஞ்சவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இடத்துக்கு தான் நம்ம பொண்ணு பார்க்க போயிருந்தோம், அதை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தேன். எது கேட்டுட்டு இருந்தியா? கேட்டுட்டு இருந்த மாதிரி இல்லையடா, நீ ரொம்ப ஓவராக கோவமாக சத்தம் போட்ட மாதிரி இல்லை இருக்கணும். இல்லைப்பா சும்மா தான் கேட்டுட்டு இருந்தேனே. ஏன்டா அதுதான் அங்கேயே முடிஞ்சு போச்சுடா, எதுக்குடா அதை பற்றி இன்னும் நீ பேசுகிற அப்படின்ட்டு கோமதியும் கேட்குறாங்க. இல்லைம்மா இவ வேணுக்குன்னு எல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அது எப்படி அவள் தெரிஞ்சே கூட்டிகிட்டு போவா, அந்த பிள்ளை தெரியாமல் தான் நம்மளை கூட்டிகிட்டு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. இவர் பார்க்க கத்துறாரு. பாண்டியனை என்னமோ சொல்லி பார்க்குறாரு. இவங்க வந்துங்க மீனா இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் செந்திலுக்கு. இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போனது தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் அண்ணன் இருக்கும்போது தம்பி கல்யாணம் பண்ண தப்பு தான், ஆனால் இதே போல் சண்டை போட்டது ரொம்ப தப்பு தான், சத்தமாக போட்டது. இனிமேல் நாங்கள் சண்டையை போட மாட்டோம், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், நாங்கள் என்னங்கிறத நாங்கள் சுமூகமாக பார்த்து தீர்த்துக்கிறோமாம்மா அப்படின்னு சொல்லி மீனா சொல்லி சமாதானப்படுத்திடுறாங்க. சரி போ, அப்புறம் என்ன பிரச்சனை தீர்ந்துச்சுல, போ 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 அப்படின்னு சொல்லி கோமியோட தம்பி எல்லாத்தையும் விரட்டுறாரு. ஆனால் செந்தில் விட்டப்பாடு இல்லை. நில்லு, நீ என்ன எங்கள் அப்பா என்னை பேசும்போது நீ எதுக்கு எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசுகிற, அதே எப்படி நீ எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசுகிறான்னு திருப்பி செந்தில் சண்டை அப்படியே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து திருப்பி வந்து பாண்டியன் சொல்கிறாங்க, நீ தான்டா எல்லாத்துக்கும் காரணம், நீ அண்ணனை பற்றி நினைக்கிறவனா இருந்தால் முதல்ல நீ கல்யாணம் பண்ணி வந்துக்காண்டா, நீ கல்யாணம் பண்ணி போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்து அண்ணனை பற்றி ரொம்ப ஓவராக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லி உன்னால் வாயிட்ட பேசினா பத்தாதுடா, உன்னால் கைட்டு அரைஞ்சாதான் உனக்கு எல்லாமே சரிபட்டு வரும், நீ அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லி இவ சீக்கிரமாக கை நீட்ட வராரு. ஆனால் பக்கத்தில் மீனா இருக்காங்க. மீனா அந்த கையை பிடிச்சி தடுத்துடுறாங்க. மாமா என்ன பழக்கம் இது, உங்களுக்கு மேலே தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையை போய் அதுவும் கல்யாணம் ஆன பிள்ளையை அதுவும் வீட்டுக்காரிக்கு முன்னாடி அடிக்கிறீங்க, இது என்ன பழக்கம், இது ரொம்ப தப்பான பழக்கம், எதுனால சுமூகமாக பேசி முடிவு பண்ண பாருங்கள், அடித்தாப்புல எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா, எந்த பிரச்சனையும் தீராது அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்றாங்க. கோமதி பார்த்துட்டு என்னடி நீ பிடிச்ச கையெல்லாம் பிடிச்சிக்கிற அப்படின்ற, நான் ஒன்றும் கையை வந்து பிடிச்சி தடுக்கலை, மாமா சொல்கிறதுக்கு நானும் பேசுகிறேன், கூட மாட
வந்து நானும் பேசுகிறேன். ஆனால் அடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய தப்பு. இதனால் அடித்து உடனே திருத்த முடியாது அப்படின்னு சொல்லி மீனா திருப்பி பதில் பேசுகிறாங்க. கதிர் பார்த்துட்டு இது கரெக்டான பாயிண்ட்டு. இதனால் அடிக்கிறாருல இவர் அப்படின்னு சொல்லி கதிர் பேசுகிறாரு. அடுத்து இங்கே சரவணா சொல்கிறாங்க, மாமா சண்டை இருக்க பெருசாகிற மாதிரி இருக்கு மாமா, நீ ஏதாவது ஒன்று பேசி சண்டையை வேறு பக்கம் திருப்பி விடுமாவான்னு. எதுக்கு கடைசி ஏன் தலை உருளவா போட, நானும் அமைதியாக தான் இந்த வேடிக்கை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. கதிர் ஏதோ பேச போகிறாரு. டே கதிர், நீ ஏதோ பேச போகிறேன்னு எனக்கும் தெரியுது, ஆனால் தயவு செஞ்சு வாயை மூடிட்டு அமைதியாக இரு, உன் நிலைமை இங்கே சரியில்லாமல் இருக்குது, அதனால் என்ன நடந்தாலும் நீ வாயை திறந்துடாத, நீ பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க. ராஜி உள்ளே போய் அமைதியாக அவங்க ரூம்லேயே உட்காந்துடுறாங்க. வெளியில் வந்து எதையும் பார்க்கல, பட் உள்ளே என்ன நடக்குதுங்கிறத உள்ளே இருந்தே காது கொடுத்து கேட்டுக்கிறாங்க. அடுத்து திருப்பி சேர்ந்து சொல்கிறார், நீ எங்கள் அப்பா கையை பிடிக்கிற, எங்கள் அப்பா என்னை அடிப்பார், என்ன பண்ணுவார், அவருக்கு இல்லாத உரிமையா, நீங்கள் அடிங்கப்பா என்ன, நீ எதுக்கு அதெல்லாம் தடுத்து கேட்குறேன்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணலாம், கரெக்டு தான், ஆனால் உங்கள் அப்பா எல்லாத்தையும் அடித்து திருத்தணுங்கிறது ரொம்ப தப்பு, எதுனாலும் சரி அது சுமூகமாக பேசி திருத்தணும், அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன் அப்படிங்கிறேன். நீ கூட மாட எங்கள் அப்பாவை திருப்பி ஏற்று பேச நானும் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி செந்தில் அரட்டுறாரு. உள்ளே போட்டு இல்லை இப்போ நான் உன்னை அடிக்கவான்னு சொல்லி கை நீட்டுறாரு. திருப்பி பாண்டி நின்றுட்டு இருக்காங்க. இப்படியே மாற்றி ஒரு ஆளையாக மாற்றி பண்ணுறாங்க. அடிக்கிறேன்னு மாற்றி சொல்லிடுறாங்க. என்னடா இது புதுசாக பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு வந்து பொம்பளை பிள்ளையை கை நீட்டி அடிக்கிறேன், நான் சத்தமாக போட்டு அதட்டுறதுக்கே நான் உன்னை வைக்கிறேன், நீ என்னடனா கை நீட்டி அறைய போகிறேங்கிற அப்படிங்கிறாங்க. மாமா இருங்க மாமா, எதனாலும் பொறுமையை பேசி சமைச்சிக்கலான்னு திருப்பி மீனா சொல்கிறாங்க. கோமதி சொல்கிறாங்க, என்ன மீனா, மாமா உனக்காக தானே பேசுகிறாங்க, நீ என்னடனா மாமாவே எதிர்த்து பேசுகிறேன்னு. அத்தை நான் இப்போ எதிர்த்து பேசல அத்தை, எதனால அதை பேசி சமாதானமாக திருத்திக்கலான்னு சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. சரின்னு கோவப்பட்டு பாண்டியன் போயிடுறாரு. முந்திலாம் மாமா தான் சத்தம் போடுவார், நாங்கள் எல்லாம் அமைதியாக போவோம், இப்போ மாமா பேசுறதுக்கு எல்லோரும் பதில் பேசுகிறீங்க, எங்கள் மாமா தான் இப்போ அமைதியாக போகிறாரு, நடத்துங்க எல்லோரும் இப்போ சத்தமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ட்டு அவங்க கோமதியோட தம்பி பேசுகிறாரு. அவர் ஃபீல் பண்ணி போயிடுறாரு. சரவணா போயிடுறாங்க. ஏன்டா இப்படி சண்டையை பெருசாக்குற, போட செந்தில் அவளை உள்ளே கூட்டிகிட்டு போடா நீ அப்படிங்கப்பா, நீ உள்ளே போப்பா மீனா அப்படின்னு சொல்லி சரவணா எல்லோரும் சமாதானப்படுத்திட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அடுத்து அவங்க அப்பா கிட்ட போகிறாங்க. அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, அப்பா என் கல்யாணத்தை பற்றி யாரும் எதுவும் பெருசாக பிரச்சனை பண்ண வேண்டாம்ப்பா, என் கல்யாணங்கிற ஒரு விஷயம் எப்போ நடக்குமோ அது நடக்கட்டும்ப்பா, இல்லையா நடக்கலையா உங்கள் கூட நான் உங்கள் பையனை சந்தோஷமாக இருக்கிறேன்ப்பா, அதை விட்டுட்டு ஏன்ப்பா ஆளாளுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க, தம்பியை எந்த விதத்துலையும் அவங்க மனசை பாதிக்கிற மாதிரி நீங்கள் சொல்லாதீங்கப்பா, அவங்க தான் என் கல்யாணத்துக்கு தடையாக இருக்காங்கிறது எந்த இதுவுமே நீங்கள் சொல்லாதீங்கப்பா தயவு செஞ்சு, அவங்க வாழ்க்கையை அவங்க சந்தோஷமாக வாழட்டும்ப்பா, எனக்கு எப்போ என் வாழ்க்கை அமையுதோ அப்போ நான் பார்த்துக்கிறேன்ப்பா, அது வரைக்கும் நான் உங்கள் பிள்ளையாகவே இருந்துக்கிறேன், உங்களுக்கு கோவம் வருதான் அடிக்கணுமா என்ன அடிங்கப்பா, என்ன அடித்து உங்கள் கோவத்தை தணிச்சுக்கோங்கப்பா, தயவு செஞ்சு இந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி சரவணா வந்து அவங்க அப்பா காலில் விழுகிறாரு, என்ன அடிங்கப்பான்னு. எந்திரிடா நீ எந்திரிடான்னு சொல்லி கோமதி எழுப்பி போடுறாங்க. நெக்ஸ்ட் இங்கே திருப்பி மீனாவையும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் செந்திலையும் கட்டுறாங்க. உனக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை, ஏன் இப்படி தேவையில்லாமல் எங்கள் அப்பா கிட்ட திருப்பி ஏற்று பேசுகிறேன்னு. ஆமாம், திருப்பி நீ இப்போ வந்து கற்று, திருப்பி உங்கள் அப்பா வரட்டும், ஒன்று அடிக்கட்டும், நான் கேட்கட்டும், திருப்பி நீ என்னடி உங்கள் அப்பா அடிக்கட்டும், இப்படியே சண்டை வளர்ந்துக்கிட்டே பெருசாக போயிட்டே இருக்கட்டும், விடிய எல்லோரும் சண்டை போட்டுட்டு இருப்போம் குடும்பத்தோட, யாரும் நைட்டு தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி மீனா இதோட முடிக்கிறாங்க.